ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசகுல்லா ரெசிபி. ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட் ஸ்டாலில் சாப்பிட்ற மாதிரியே 1/2 லிட்டர் பாலில் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நான் இது நார்மல் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். பேக்கெட் பால் யூஸ் பண்ண வேண்டாம், பசும்பாலே யூஸ் பண்ணுங்கள். இது லைட்டாக அந்த பொங்குற ஸ்டேஜ் வரும்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. இப்போ பாருங்கள், பொங்குற ஸ்டேஜ் வரும். அப்போ லெமன் ஜூஸும் இல்லைனா வினிகர், இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்து இந்த பாலை நம்ம திரிக்கலாம். இப்போ பாருங்கள் பொங்குது. அப்படியே உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் போல் அந்த சூடு கொஞ்சம் தனியட்டும். மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது ஒரு 1/2 மூடி லெமனை 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்படி லைட்டாக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு இந்த பால் திரிஞ்சு வந்துடும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல துணி, நல்ல க்ளீனாக இருக்கிற வெள்ளை துணி இல்லை மஸ்லின் கிளாத் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டிட்டு இந்த தண்ணியை சப்பாத்தி செய்கிறதுக்கோ கிரேவி செய்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி இதே சல்லடையிலே நல்ல தண்ணியை யூஸ் பண்ணி, குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணி ஒரு 3-4 தடவை இந்த பன்னீரை நல்லா அலசி எடுத்துருங்க. அப்போ தான் அந்த லெமனோட ஸ்மெல் நமக்கு போயிடும். இதுக்கப்புறம் இதை வெயிட் வச்சு இந்த 1 மணி நேரம் இதை ரெஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதை நம்ம பிசையலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்தில் ஒரு 250 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. பதம்லாம் எதுவும் கிடையாது. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் இதை 1 மணி நேரம் கழித்து இந்த பன்னீரை எடுத்து நல்லா பிசையணும். எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நல்ல சாஃப்டாக பிசைகிறோமோ ரசகுல்லா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாவது இதை மாதிரி உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கோங்க. சின்ன பாலாக உருட்டும் பொழுது தான் நமக்கு சுகர் சிரப்பில் வெந்து வரும்பொழுது பெருசாக கரெக்டான சைஸுக்கு கிடைக்கும். இதே மாதிரி கிராக் இல்லாமையும் கிடைக்கும். நம்ம நல்லா பிசைஞ்சோம்னா கிராக் இல்லாமல் கிடைக்கும். நம்ம சுகர் சிரப்பில் போடும் பொழுது அழகாக வெந்து வரும். இப்போ நான் சுகர் சிரப்பில் வேணும்னா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குங்குமப்பூ மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சேர்த்து இந்த பால்ஸ் எல்லாம் அதில் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிச்சிட்டு இருக்கும் போது ஹை ஃப்ளேமில் போட்டு 5 நிமிஷம் வச்சு எடுங்க. பாருங்கள், நமக்கு ரசகுல்லா நல்லா பெருசாகி வந்துருச்சு. திரும்பி இதே ஹை ஃப்ளேம்லே நமக்கு 10 நிமிஷம் திருப்பி இதே ரசகுல்லாவை வேக வைக்கலாம். எடுக்காதீங்க. 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துட்டு திருப்பி அதே மாதிரி 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்தோம்னா நம்ம சூப்பரான சாஃப்டான ரசகுல்லா அழகாக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பெருசாகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், 1/2 லிட்டர் பாலில் நமக்கு 18 ரசகுல்லா வந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம்.